ஹே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு TamilAndroidTherapy யூடியூப் சேனல். ஸோ எனக்கான வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலுமே இந்த ஒரு வெப்சைட் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸ்ரீலங்கன் பர்சன் அண்ட் இந்தியன் பர்சன் யாராக இருந்தாலுமே இந்த வெப்சைட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்க கீழே இருக்கிற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தென் கூடிய ஒரு பெல் சிம்பிள் பட்டு ஆளை செட் பண்ணிட்டீங்கன்னாக்க நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. எக்கச்சக்க அப்டேட் வீடியோ வரதுக்கு முன்னாடி எடுத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. எல்லா அப்டேட்ஸுமே வீடியோ வரதுக்கு முன்னாடி அதுலேயுமே வெளியே ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்னன்னாக்கா பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே இருப்பாங்க. போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி கிடச்சிரும். ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு சைன் அப் பண்ண போகிறீங்க, ஆட் பார்க்க போகிறீங்க, மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க, இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாராலுமே ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுவரையும் இதில் எவ்வளோ பெரிய ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவில் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோக்கு மணி பே பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. கீழே வித்ட்ரா மெத்தடும் பார்த்துங்க. பிட்காயின், பேர், பெர்ஃபெக்ட் மணி, காயின் டு சென்ட், லைட் காயின் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் ப்ராசஸ்க்கு போகும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரம்பத்திலே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உள்ளார அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மேலே இருக்க சைன் அப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோட் வெரிஃபை பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போய் லாகின் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மேலே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ண போங்க. அதில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோட் வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லாகின் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு டைம் போடும். ஸோ இது ஒரு வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஓடிச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளார நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இதில் போனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் பாருங்கள். ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கிறோம். உங்கள்கிட்ட ₹0 தான் இருக்கும். $0 தான் இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ண தான் அடுத்தடுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? முன்னாடியே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் $0.0341 டாலர் இருக்குது. ஓகேங்களா? பட் இதை வித்ட்ரா எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. $5 இருந்தால் தான் வித்ட்ரா எடுக்கலாம். பட் மினிமம் இடம் 0.02லையுமே நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ணணும். எப்படிக்குமே நான் அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். எனக்குமே நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆரம்பத்திலே சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதை புரிஞ்சுக்கங்க எவ்வளோ ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அப்கிரேட் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சி ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது ஃப்ரீலியே ஒர்க் பண்ணது தான். நீங்கள் ஃப்ரீயில் வேணாலுமே ஒர்க் பண்ணிக்கங்க. ஒர்க் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அப்கிரேட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அப்கிரேடுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன லெவலில் கொடுத்துருக்காங்கன்ட்டு. நீங்கள் மினிமம் $1 இருந்தாவே இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அதிகமான அப்கிரேட்னா $10, $5 அப்படிலாம் கிடையாது. $1 இருக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுன்னா ஓகே தான். இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. 3 நாள் ஆகும். பட் $1 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ரா இருக்குது. $1 வேல்யூ இன்னையோட வேல்யூ INR கணக்கில் எவ்வளோ வரும் அப்படின்னாக்க ₹72 சம்திங் வரும். அதே ஸ்ரீலங்கன் ருபீஸில் பார்க்கும்போது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? $1 இருந்தாவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணி காமிக்கவும் போகிறேன். அண்ட் அதில் இருக்க பெனிஃபிட் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அதை விட இதில் நம்மளுக்கு ரெவென்யூவும் அதிகமாக வருது. ஓகேங்களா? 100% ட்ரஸ்ட் பண்ணலாம். இதில் பேமெண்ட் ருப்பே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தென் எல்லா மெம்பர்ஷிப்புமே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கம்பேரிஷன் முக்கியம். கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த மெம்பர்ஷிப் போடுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு பயமாச்சுனாக்க நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம். இல்லை $1 கொடுத்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெம்பர்ஷிப்பை அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 30 நாள். 30 நாளில் உங்களுக்கு அமௌண்ட் டபுளாக வரும். $5 போட்டிங்கன்னா $10, $1 போட்டிங்கன்னா $2, $2.5 இதேமாரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே ரொம்ப ஏர்ன் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. டபுள் ஆக்கிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் நம்ம இன்கம் எடுக்க முடியும். சரி, இதில் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்கிரேட் பண்ணுறது சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா
ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வந்து போகணும். நான் வந்து உங்களுக்கு லைவாகவே அப்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் இப்போ அந்த ஆட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். ஸோ இதில் வந்து நான் பெர்ஃபெக்ட் மூலியமாக வந்து பே பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எத்தனை டாலர்னு வந்து கேட்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா $5 வந்து கொடுக்குறேன். என்கிட்ட பெர்ஃபெக்ட் மணியில் ஒரு $7.20 வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் $5 கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னாக்கா பெர்ஃபெக்ட் மணி அதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு வந்து இது மூலிமா பே பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நான் ப்ரிவியூ பேமெண்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கேட்குறாங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவியூ பேமெண்ட் வந்து கொடுப்போம். ஸோ நான் இப்போ வந்து அதையும் கொடுத்துட்டு ப்ரிவியூ பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. கரெக்டு தான், அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டு. ஓகே, டேக்ஸஸ் வந்து எவ்வளோ எடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்குவோம். கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தோன்னாக்கா இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸில் வந்துச்சு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்குவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு காரணம், சப்போஸ் அங்கே வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்ட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்னால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அதனால தான் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான், கம்பல்சரி வந்து கிடையாது. நான் ஒரு சேஃப்டிக்காக இதையும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நீங்களுமே எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதில் நீங்கள் பே பண்ணாலுமே ஸ்க்ரீன்ஷாட் மஸ்ட்டாக வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து யூஸ் ஆகும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு இப்போ நான் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ கிளிக் பண்ணோன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மை அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து போவோம். நம்மளோட அக்கௌண்ட் பேஜுக்கு போவோம். ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுக்கு $5 வந்து ஆட் ஆகிருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் வந்து இப்போ அக்கௌண்ட் சம்மரிக்கு வந்து போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வரையும் பர்ச்சேஸ் பேலன்ஸில் வந்து $5 வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட அக்கௌண்ட் வந்து அப்கிரேட் பண்ண வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்கிரேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கம்பேரிஷன் பண்ணிட்டு எந்த ஐடி போடுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா பிரான்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ $5 பிரான்ஸ் ரைட், $5 அப்படின்னாக்கா அது பிரான்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் போட போகிறேன். கீழே வந்து பிரான்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபண்டை ஆட் பண்ணிட்டு தான் இதில் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சப்மிட் கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து வெரிஃபை ஆகி முடிச்சிடும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பெய்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட அக்கௌண்ட் வந்து நாங்கள் பிரான்ஸ் வந்து மாற்றி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மை அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து போய் பார்க்கலாம், மாற்றி விட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றி விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணி இன்றைக்கி பேமெண்ட்டையும் நான் லைவாகவே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து போகிறேன். ஸோ இதில் போனேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மாற்றிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இது பிரான்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட்லேருந்து பிரான்ஸ் வந்து மாறிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கான ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணிக்கலாங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா. நான் கம்பல்லாம் பண்ண கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே இருக்க அந்த இஎன் மணி அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நிறைய விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம பார்த்து வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறது அந்த மேலே அந்த டைட்டில் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கங்க. ஜஸ்ட் அந்த டைட்டில் வந்து கிளிக் பண்ணாக்கா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். எகைன் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து வாங்க. மொபைல் ஆர் லேப்டாப் எதாவது பண்ணாலுமே எகைன் இந்த பேஜுக்கு வாங்க. அந்த பேஜை க்ளோஸும் பண்ணிடாதீங்க. அந்த விளம்பரம் பேஜ் வந்து க்ளோஸும் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த பேஜில் வந்து இருங்க. அதில் வந்து செகண்ட்ஸ் ஓடும் பாருங்கள். ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து ஓடுது. ஸோ அது வரையும் அந்த பேஜ் வந்து கட் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா. அப்படி கட் பண்ணாமல் இருந்துட்டு 45 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இதில் ஒரு கேப்ச்சர் வெரிஃபிகேஷனையும் முடிக்கணும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னே காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. இந்தமாரி ஒரு கேப்ச்சா வந்து வரும். ஓகேங்களா. இதில் எந்த பொம்மை தலைகளாக இருக்குன்னு காமிக்க சொல்லுவாங்க. ஸோ எனிதிங் எதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ க்ளோஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிம் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த ஆட் மட்டும். இதுக்கு மேலே நீங்கள் அந்த ஓப்பன் ஆச்சுல அந்த ஆடுமே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போயிடலாம். ஓகேங்களா. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே மேலே 0ன்னு இருக்கிறது வந்து 1ன்னு வந்து மாறி இருக்கும். ஸோ மாறிடுச்சா. ஒரு 4 ஆட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கு ஆகாது வந்து. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் இன்னொரு மெத்தடும் வந்து இருக்குது. ஒரு சிலவான ஆட்ஸும் இருக்குது. அதையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஆட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து அந்த நம்மளோட இதில் வந்து ஓடலை. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதில் இந்த ஓப்பனான ஆட்லேயே டைமர் வந்து ஓடுது பாருங்கள் மேலே. ஸோ அது ஓடுதில்ல, அது முடிகிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ செகண்ட்ஸ் ஓடாமல் இப்படியும் ஒரு சில ஆட்ஸில் வந்து வரும். ஸோ அதனால தான் இதுவுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஜஸ்ட் இதுலேயும் போனதுக்கப்புறமேட்டுக்கு அதேமாதிரி கேப்ச்சா வந்து கேட்பாங்க. அந்த கேப்ச்சா வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி ஒரு கேப்ச்சா வரும். இதுலேயுமே அதேமாதிரி தான் தலைகளான பொம்மை எதுன்னு கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணுறனாக்க நம்மளுக்கு இங்கே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். வந்துருச்சு அப்படின்னாக்கா எகைன் நீங்கள் அந்த பேஜுக்கு போங்க. உங்களோட அந்த ஆடுமே வந்து பார்த்திங்கனாக்கா டிம்மாக வந்து மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதேமாரி தான் 1 by 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து போகிறேன். என்னோடய பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு லைவாக வந்து வித்ட்ரா எடுத்து காமிக்கிறேன். வித்ட்ரா எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. ஸோ அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபெக்ட் மணி பேர் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு வித்ட்ரா எடுக்கிறீங்களோ அதோட நம்பர் வந்து கொடுங்க. நான் பெர்ஃபெக்ட் மணியோட வந்து கொடுக்குறேன். அந்த யூவில் ஸ்டார்ட் ஆகுதுல அதான் பெர்ஃபெக்ட் மணியோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதை காப்பி பண்ணி நான் அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து கொடுத்துக்குங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்வேர்டு வந்து கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் உங்களோட பை அண்ட் செல் பண்ணணும் பெர்ஃபெக்ட் மணியில் வந்துனாக்கா நீங்கள் தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கம்மியான விலையிலேயே பண்ணித்தரேன். ஓகேங்களா? விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து வித்ட்ரா எடுக்க போகலாம். ஸோ மை அக்கௌண்ட்டுக்கு வந்து போகிறேன். அது நம்ம ஏர்னிங் பண்ணுற பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு $5 இப்போ வித்ட்ரா எடுக்கிறதுக்கான ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ நான் பெர்ஃபெக்ட் மணியை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் என்ன அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாக தான். சப்மிட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். சப்மிட்டை கொடுத்தேன் அப்படின்னாக்கா வித்தின் 1 செகண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இப்போ நான் சப்மிட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 0.02 இருந்தால் தான் நம்மளால் வித்ட்ரா எடுக்க முடியும். தென் உங்களோட இப்போ பெர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட் என்னோடய பெர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோடது வந்து லாகின் பண்ணிட்டு உள்ளார போய் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரிக்கு வந்து போகிறேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் என்னோடய பேமெண்ட் வந்து இப்போ 0.3 வந்து ரிசீவ் ஆகிருக்கிறது. ஓகேங்களா? இன்றைக்கான இது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியில் வந்து. ஸோ நான் லாகின் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பாருங்கள் பேமெண்ட் ரிசீவ் ஆனது நம்ம பெய்ட் பண்ணது $5, ரிசீவ் ஆனது 0.34. ஓகேங்களா? ஸோ லைவாகவே உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து காமிச்சிட்டேன். உடனே வித்ட்ரா எடுத்து வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனுமே வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்டடாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பேமெண்ட் 100% வந்து தராங்க. இதுக்கு மேலேயும் நான் எப்படி உங்களுக்கு நம்ப வைக்கிறது அப்படின்னு வந்து தெரில. வேணுங்கிறவங்க அப்கிரேட் பண்ணிக்கங்க. இல்லை ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறீங்கனாலுமே அதுவே உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க மட்டும் அப்கிரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுங்கள். பட் அப்கிரேட் பண்ணுறது ஒர்த்து தான், டபுளாக வந்து கிடைக்கும். என்னோடய ஃப்ரெண்டு நான் சொல்லி தான் ஒரு அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $12 வந்து எடுத்தார். எக்ஸ்ட்ரா ஒரு $7 வரவும் தான் நானுமே அப்கிரேட் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து சொன்னேன், விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஷுவராக ஒர்க் ஆகும். இதை பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை வந்து பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் நான் வந்து பண்ணித்தரேன். உங்களுக்கு பை அண்ட் செல் பண்ணணும் பண்ணாலுமே நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ டெய்லி பேமெண்ட் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருப்பேன். அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி அப்டேட்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் ரெஃபரண்ட் ஏன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸில் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ண வச்சும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். உங்களோட மொபைல்லேயே 2 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பேன் பண்ணிவிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்க அடுத்தடுத்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மூலமாகவும் இன்கம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தமிழ்நாடு திருப்பி நான் உங்கள் மாதவராஜ்.